ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பெரிய பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்பவும் கருக விட வேண்டாம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு வதக்கிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது 2 வதக்கிக்கலாம். ஒரு குடமிளகாவை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே போதும், நல்லா வதங்குங்கிற அவசியம் இல்லை. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. க்ரீன் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் இதை. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் தான் போட்டோம், அதுக்கப்புறம் போடலை, பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அதுக்கு மேலேயே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக மசாலா உள்ளே கோட்டாகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லியில தூவி சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பெப்பர் மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.